இன்னைக்கு ஸ்டாரா இருக்க பல ஆக்டர்ஸ் கண்டிப்பா பல வருஷங்களுக்கு முன்னாடி சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லாம் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி யாரெல்லாம் நம்மளே நோட்டீஸ் பண்ணாத படங்கள்ல என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் பண்ணிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே ஃபிலிம்ஸ் சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் வீடியோ உங்களை உடனே வந்து சேரும். மணிகண்டன் ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடி அவர் பண்ண சின்ன சின்ன ரோல் 2013 ரிலீஸ் ஆன பீஸா 2 வில்லா படத்துல டிரெக்டர் நடிச்ச எஸ்.ஜே. சூர்யாவோட அசிஸ்டண்டா வந்திருப்பாரு மணிகண்டன். 2015 ரிலீஸ் ஆன இந்தியா பாகிஸ்தான் படத்துலயும் மணின்னு ஒரு கேரக்டர்ல வந்திருப்பாரு மணிகண்டன். அதே வருஷம் ரிலீஸ் ஆன இன்று நேற்று நாளை படத்துல திரும்ப அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்திருப்பாரு ஒரு சீன்ல. நல்லா முடிய மட்டும் வந்து வச்சுக்கா. என்ன ஊத்துவீங்க? அதுக்கப்புறம் காதலும் கடந்து போகும், விக்ரம் வேதா, காலான்னு சப்போர்ட்டிங் ரோல்ஸ் நடிச்சு இப்போ நம்ம முன்னாடி ஹீரோவா வந்து நிக்கிறாரு மணிகண்டன். மணிகண்டன் புறாக்கு டப்பிங் பேசியிருக்காருன்னு சொன்னா நம்ப முடியுதா? எஸ், போல்ட் அனிமேஷன் படத்தோட தமிழ் டப்புக்கு மணிகண்டன் தான் அதுல வர புறாங்களுக்கு டப்பிங் பண்ணிருக்காரு. என்னதான் இங்கிலீஷ்ல ஒரு புறாங்களுக்கும் ஒரு ஆள் டப் பண்ணாலும் தமிழ்ல மணிகண்டன் எதுக்கு எக்ஸ்ட்ரா 2 பேரு, எல்லா புறாங்களுக்கும் நானே பேசிடுறேன்னு அவரே பேசிட்டாரு. அதுல 3 புறாவுக்கும் நான் தான் பேசியிருக்கேன். அதுல வந்து ஒண்ணு உசிலைமணி, ஆமா நான் இதுக்கு முன்னாடி விட பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு புறாக்கும் ஒவ்வொரு வாய்ஸ் வச்சு எடுத்தான். ஏன்னா முன்னாடி விட பாத்துருக்கோமா? ஆமா, முன்னாடி பார்த்திருக்கோம், ஆனா பின்னாடி பார்த்தது. மணிகண்டனை ஹீரோவா மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னு நம்ம எல்லாருக்குமே அவரை நல்லா தெரியும். பட் ரைட்டர் மணிகண்டனா எத்தனை பேருக்கு தெரியும்? பீட்சா 2 படத்துல ரைட்டரா ஸ்டார்ட் பண்ணி விக்ரம் வேதா, விஸ்வாசம், தம்பி, சில நேரங்களில் சில மனிதர்கள்னு இந்த எல்லா படத்துக்குமே ரைட்டரா ஒர்க் பண்ணிருக்காரு. முக்கியமா பெஸ்ட் டைலாக் ரைட்டர்னு விக்ரம் வேதா படத்துக்கு அவார்டும் வாங்கியிருக்காரு. பாதி பேருக்கு மேல ஆக்டர் சூரிக்கு வெண்ணிலா கபடி குழு படம் தான் ஃபர்ஸ்ட் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அவர் அதுக்கு முன்னாடியே 20 படம் ஒரு சீரியல் நடிச்சிருக்காரு. எஸ், வெண்ணிலா கபடி குழு படம் மூலியமா ஃபேமஸ் ஆன சூரி 1998 ரிலீஸ் ஆன மம்முக்காவோட மறுமலர்ச்சி படத்துல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சின்ன ரோல்ல நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் சங்கமம், ரெட், வின்னர், காதல், ஜி, தீபாவளி, பீமானு 20 படங்கள்லயும் சின்ன சின்ன ரோல் பண்றாரு. இது மட்டும் இல்லாம திருமதி செல்வம் சீரியல்லையும் நடிச்சாரு சூரி. இந்த எல்லா படங்களுக்கு அப்புறம் தான் வெண்ணிலா கபடி குழு படம் சூரிக்கு ஒரு பிரேக்கா அமையுது. நான் முதல்ல இருந்து சாப்பிடுறேன். டாடா, ஸ்டார் படங்கள் மூலியமா ஸ்டார் ஆன கவின் அவர் ஃபர்ஸ்ட் நடிச்ச படம் எதுனா பீட்சா படத்துல ஓப்பனிங் சீன் ஃபர்ஸ்ட் ஷாட்லயே கவின் தான் வருவாரு. பேய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற ரிசர்ச்சரா ஒரு டிவி ப்ரோக்ராம்ல ஒரு குட்டியா யாருக்குமே தெரியாத மாதிரி வந்துட்டு போயிருப்பாரு பீட்சால. யாரோ வந்திருக்கீங்கன்னு தெரியுது, உங்களுக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரி இன்னொரு படத்துலயுமே 2 ஷாட்ல மட்டும் வந்துட்டு போயிருப்பாரு கவின். எப்படி மணிகண்டன் அசிஸ்டன்ட் டைரக்டரா இன்று நேற்று நாளை படத்துல வந்தாரோ அதே மாதிரி கவினும் விஷ்ணு விஷாலோட இமேஜினேஷன்ல அனுவோட ஹஸ்பண்டா வந்திருப்பாரு. இப்போ நம்ம இன்று நேற்று நாளை படம் பார்க்கும்போது டேய் கவின்டா அப்படின்னு தோணும். பட் அப்போ யாரோ ஒருத்தன்னு விட்டுருப்போம். எப்படி சின்ன சின்ன ரோல்ல வந்துட்டு போன கவின் ஃபுல் ஃபிளெட்ஜ்டு சப்போர்ட்டிங் ரோல்ல வந்தாரு சத்ரியன் படத்துல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் படத்தோட சான்ஸ் கிடைக்குது. நட்புனா என்னன்னு தெரியுமா படத்துல ஹீரோவா டெபியூ பண்றாரு கவின். த்ரிஷா 1999 ரிலீஸ் ஆன ஜோடி படத்துல சிம்ரனோட ஃப்ரெண்டா ஒரு சின்ன ரோல்ல ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் படமா லேசாவை சைன் பண்ணி நடிக்கிறாங்க. பட் 2002 மௌனம் பேசியதே மூலியமா டெபியூ பண்றாங்க த்ரிஷா. ஃபர்ஸ்ட் படமே நல்ல சக்சஸ்ஃபுல்லா அமையுது. அண்டர்ரேட்டட் ஆக்டர்ஸ்னு எடுத்தா கண்டிப்பா என்னோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வர பேரு சித்தார்த்தா தான் இருக்கும். பாய்ஸ் படத்துல முன்னாவா இன்ட்ரடியூஸ் ஆன சித்தார்த் அதுக்கு முன்னாடி அவர் மணிரத்னமோட ஏடியா ஒர்க் பண்ணிருக்காரு கன்னத்தில் முத்தமிட்டால் படத்துல. அந்த படத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சின்ன அப்பியரன்ஸ் கொடுத்திருப்பாரு மாதவன் பஸ்ல வர அந்த சீன்ல. எல்லாருமே இங்க பெரிய கனவோட தான் வராங்க. பெரிய கனவோட முதல் படி எல்லாருக்குமே சின்னதா தான் அமையுது. அதை தாண்டி கனவை அடைஞ்சவங்க சில பேர், அதே படியை தாண்டாம உட்கார்ந்தவங்க பல பேர். என்னதான் படி சின்னதா இருந்தாலும் போற தூரம் பெருசா இருந்தாலும் ஒரே விஷயத்தை தான் மைண்ட்ல வச்சுக்கணும்.